அன்றைக்கு தமிழை இரு மொழியோட நின்று போதா இன்னைக்கு இந்தியாவில் உலகத்திலேயே இந்த இனம் தோன்றிய இடம் தமிழ்நாடு 5000 ஆண்டு காலத்திற்கு முன்பாக இரும்பு காலம் தோன்றியது என்று தமிழினுடைய தொன்மையை பறைசாற்றி இருக்கக்கூடிய தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார். சாதாரணமாக இன்றைக்கு இந்த மொழியினுடைய காப்பாற்ற துடிப்பது என்பது வெறும் மொழிக்கான அடையாளம் அல்ல. தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய வாழ்வியல், தமிழர்களுடைய முன்னேற்றம், இதையெல்லாம் மறைப்பதற்கு பாஜக செய்யக்கூடிய வேலை. இன்றைக்கும் நேற்றைக்கா தந்தை பெரியார் காலம் தொட்டு 1930களில் என்றைக்கு இந்திய எதிர்ப்பு போருக்கு தலகர்த்தராக தளபதியாக பேரறிஞர் அண்ணாவை நியமித்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை இந்த மண்ணில் ஆதிக்கத்தை நுழைய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரே இயக்கமாக திமுக என்கின்ற இந்த பேர் இயக்கம் இருக்கிறது. பக்தவத்சல முதலமைச்சராக இருந்தாரு. அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போர் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்திய எதிர்ப்புக்கு எதிராக மிகப்பெரிய போர்க்கொடி தடுத்து நிறுத்துறாங்க. திருச்சியில இருந்து சென்னைக்கு போறார் பக்தவத்சலம். அன்றைக்கு போனார் கீழப்பள்ளூர் சின்னசாமி, ஐயா தமிழை காப்பாத்துங்க, இந்தி திணிப்பை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னப்ப அவரை ஏளனமாக பார்த்துவிட்டு சென்னையில போய் தியாகராய நகர் மாம்பழ ஸ்டேஷன்ல இறக்குறாரு முதலமைச்சர். இந்தி திணிப்பு வருது, தாய்மொழி தமிழுக்கு ஒரு பங்கம் வந்தது என்று தன் உடல் முழுக்க மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு இந்தி வீழ்க தமிழ் வாழ்க என்று செத்து மடிந்த கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம். இந்திய ராணுவத்தையே கொண்டு வந்து நிறுத்தி நெஞ்சில துப்பாக்கியை வச்சு இந்தி திணிப்புக்கு எதிராக திமுக காரன் போராடக்கூடாதுன்னு சொன்னப்ப உன் துப்பாக்கி கொண்டு என் நெஞ்சை தொலைக்கட்டும் சொல்லி இந்தி வீழ்க தமிழ் வாழ்க, வாழ பேரறிஞர் அண்ணா, வாழ அண்ணா என்று கூறி தந்தை பெரியாருக்கு எங்கள் புகழ் சமர்ப்பணம் சொல்லி இந்திக்கு எதிராக நெஞ்சில் துப்பாக்கி கொண்டை தாங்கி செத்து மடிந்த தொண்டன் திமுக தொண்டன். கடைசி திமுக தொண்டன் இருக்கிற வரைக்கும், கடைசி கருப்பு சிவப்பு சட்ட உழவு வரைக்கும் இந்த மண்ணில் மோடி அமித்ஷா இல்ல, அவனுடைய பாட்ட முப்பாட்ட வந்தாலும் இங்க ஒன்னும் விரட முடியாது. உன்னுடைய மூதாதையர் ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி உடம்பெல்லாம் மூளையெல்லாம் சிந்தனைன்னு சொல்ல ராஜாஜியே மோதி மோதி மூக்குடைப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. இந்த இயக்கம் இருக்கும் வரை இந்த இயக்கத்தினுடைய காவலாக எங்களுடைய எல்லை சாமியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவன் இருக்கக்கூடிய வரையில தமிழ்நாட்டில் எந்த திணிப்பும் ஈடுபடாது, எந்த சாவும் ஈடுபட மாட்டாங்க என்பதை ஒவ்வொரு நாளும் கட்டியம் போட்டு கூறிட்டு இருக்கோம். இதெல்லாம் அவங்களுக்கு ஆத்திரம். என்னடா மொழி திணிக்க முடியல, நிதிப்ப தர 2000 கோடி ரூபாய் தரமாட்டேன்னு சொன்னா நீ 10,000 கோடி கொடுத்தா கூட தமிழ்நாட்டில் எங்களால புதிய கல்விக் கொள்கை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார். இப்ப என்ன பண்ணலான்னு தான் இன்னைக்கு கடைசியா எதுக்கு வந்திருக்கிறான்னா, மாநிலத்தினுடைய இந்த தொகுதிகளை குறைக்கக்கூடிய வகையில டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்புங்கிற வகையில நீங்க 40 பேர் இருந்தா தானே எங்களை வந்து கேள்வி கேட்பீங்க. நீங்க 40 இருங்கள், அது 35 இருங்கள். வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோமிய குடிக்கைகளை, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த குரங்கு சாமியார்களுடைய மாநிலங்களை, பஞ்சகவியம் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் கொரோனா பேரிடர் இருக்கும் பொழுது அந்த பேரிடர் காலத்தில் பேரிடரை விரட்டி அடித்த, அறிவியல் சார்ந்து நின்று விரட்டி அடித்த முதலமைச்சராக நம்மளுடைய தளபதி இருந்தார். வட மாநிலத்தில் என்ன பண்ற, வட மாநிலத்தில் அன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்றான், வெயில் அடிக்குதுன்னா என்னடா பண்ணணும், மாட்டு சாணிய பல்கலைக்கழகங்கள் உள்ளாரெல்லாம் பூசணும் அப்படிங்கிறான். அதான் ஒரு அறிவு சார்ந்த மாணவர், திராவிட இயக்கத்தை படித்த மாணவர், பெரியார் அம்பேத்கர் வழி நிற்கக்கூடிய இடதுசாரி மாணவர் அந்த மாட்டு சாணியை கொண்டு போய் முதல்வருடைய கல்லூரி முதல்வருடைய அறையில தடவிட்டு, நீங்க சாணியை தடவிக்க ஏசி மிஷினை நீ கழட்டி கொண்டது மாணவர்கள்ட்ட மாத்துன்னு சொல்லக்கூடிய வகையில இன்றைக்கு அறிவு வளர்ந்திருக்கக்கூடிய அந்த வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தொகுதிகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய குரலை நாம் நெருக்கி விடலாம், நசுக்கி விடலாம் என்று பாஜக சூழ்ச்சி செய்த பொழுது
அந்த சூழ்ச்சியினுடைய தந்திரத்தை அறிந்த முதல் மனிதராக இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இந்த பாஜகவுடைய சூழ்ச்சியை பற்றி தெரியாத பொழுது, இந்தியாவினுடைய எந்த தலைவரும் இதை பற்றி குரல் கொடுக்காத பொழுது, எப்பொழுதும் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கக்கூடிய தலைவராக, எப்பொழுதும் குரலற்ற மக்களுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய தலைவராக, என்றைக்கும் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒப்பற்ற மனிதராக பேரறிஞர் அண்ணாவின் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் இந்த மறுசீரமைப்பு என்பதற்கு மணியடைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களும் தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து பாஜக மோடியினுடைய முகத்திரையை கிழித்தறிந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி தான். இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொல்லியது போல எந்த திட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு என்ன திமுக என்ன அப்படின்னு இளைஞர்கள் புரிந்து கொள்ளணும். எங்கேயோ ஒரு பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல்ல பாங்கு ஓதிய பொழுது அமைச்சர் சொல்றாரு, கொஞ்சம் அமைதியாக இருங்க, பாங்கு ஓதி முடியட்டும், அதன் பிறகு நமது கூட்டத்தை தொடரலாம் என்று எல்லோருடைய குரலாக அனைவருடைய பக்கமாக சிறுபான்மையினுடைய தோழனாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா எவன் திருடன் திருடுறான், கொண்டு போயிட்டு ஜெயிலில் அடைச்சு வைக்கிறாங்க. இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, ஒரு பட்டிமன்றத்துல தான் பேசினாங்க, ஒரு நகை கடையில ஒரு திருடன் திருடிட்டு போய் குற்றவாளியாக சிறையில் இருக்கிறான். அவன் சொல்றான் பக்கத்துல, என்னைக்காவது இந்த நகைக்கடை எனக்கு உரிமையா ஆயிடும் அப்படிங்கிறதுக்கு முதலாளி ஆயிடுவேங்கிறான். ஏன்னா நீ அந்த கடையில திருடி இருக்க, அதற்காக குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்று இன்னைக்கு சிறையில் இருக்கிற, நீ எப்படி இந்த நகைக்கடைக்கு, நீ எந்த கடையில போய் திருடுனியோ அந்த கடைக்கு நீ எப்படி முதலாளி ஆகலாம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் கேட்கிறான். அதற்கு அவன் சொல்றான், பாபர் மசூதியை இடிச்சவன் கையிலேயே கொண்டு போய் பாபர் மசூதியில நீ கோயில் கட்டலாம்னு சொன்னில்ல, அதே மாதிரி திருடன கையிலே நகைக்கடையை ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற வகையில நள்ளிரவில் இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில், இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையினர்களுடைய அவருடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய வகையில வக்ஃப் சட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இந்தியாவில் எந்த மாநிலமும் பேசுவதற்கு முன்பாக, பேசுவதற்கு பயப்பதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் அதனை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி காட்டிய ஒரே தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம்மளுடைய தளபதி மட்டும்தான் இருக்கிறார். எப்படி இன்றைக்கு இந்த கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கட்டும், நம்முடைய கழக தலைவராக இருக்கட்டும், நீங்க நிதி தரலையா, நாங்க எதிர்த்து கேள்வி கேட்போம். எங்களுக்கு மொழி திணிப்பா, நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய குரலாக மட்டுமல்ல, எந்த ஆளுநர் இந்த ஆட்சியை அகற்றினாரோ கையெழுத்து போட்டு, இன்றைக்கு திருவள்ளுவரை காவி சாயம் பூச நினைத்தார்கள். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசிய ஆளுநர் ஐயா வைகுண்டராஜனுக்கு காவி சாயம் பூசிய ஆளுநர், திராவிடம் என்றெல்லாம் ஒன்று இல்லை என்று காவி சாயம் பூசிய ஆளுநர், தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து பேசிய பாடிய பொழுது அதற்கு எழுந்து நிற்காத ஆளுநருடைய அதிகார பல்லை பிடுங்கி இந்தியா முழுவதும் ஆளுநர்களுடைய கொட்டத்தை அடக்கி காட்டிய ஒரே வலிமை மிக்க தலைவராக, இன்றைக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய தலைவராக, திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் நம்முடைய தளபதி உயர்ந்து நிற்கிறார். இன்றைக்கு இதையெல்லாம் பார்த்துதான் அவர்களுக்கு பயம். இந்த பயம் ஒருபோதும் அடங்காது. கடைசி தொண்டன் திமுக தொண்டன் இருக்கும் வரை இந்த நாட்டில் ஒருபொழுதும் பாசிசத்தை, ஆதிக்கத்தை துணிப்பதற்கு ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம். நம்முடைய தலைவர், கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களும் முதன்மையான முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவர், குரலற்ற மக்களுடைய குரலாக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக, இளைஞர்களுடைய தோழனாக, சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாவலனாக, ஒப்பற்ற மொழி பாதுகாவலராக இருக்கக்கூடிய கழக தலைவர் மீண்டும் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைத்து 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் 200 தொகுதிகளை வென்றெடுத்து மீண்டும் தமிழ்நாட்டில் ஜனநாயக ஆட்சியை அமைப்பதற்கு கந்தர்வ கோட்டையிலிருந்து சூளுரை ஏற்போம். வெல்லும் திராவிடம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.